வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இலகுவான வாசிப்பு பயிற்சியத்தை நம்ம இதில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி செய்யுங்க. அம்மா அம்மா என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா அம்மா வாங்க. சிங்கள மொழியில் அம்மாவுக்கு அம்மான்னு தான் சொல்கிறது. அடுத்தது அண்ணன் தாத்தா. அண்ணன்னு சொன்னால் அதோ, தாத்தான்னு சொன்னால் அப்பா. அண்ணன்னு சொன்னால் அதோ. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் கதைக்கும் போது சொல்லுவாங்க அன்னஹரி அப்படின்னு சொல்லி. அன்னஹரியண்டா அந்தா சரி, அதோ சரி அப்படின்ற மாதிரி தான் அந்த மீனிங். ஸோ அன்ன தாத்தாண்டா அதோ அப்பா. தாத்தா எனவா என்றா அப்பா வருகின்றார். நங்கி, நங்கிண்டா தங்கை என்ற அர்த்தம். இக்மனட்ட என்ன, இக்மனட்ட என்னன்னு சொன்னால் சீக்கிரமாக வாங்க என்று சொல்லி அர்த்தம். இதில் பார்த்திங்களா இருந்தால் இலகுவான சிங்கள சொற்கள்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் வாசிக்கிறதும் எளிய சம்பாஷணைகள். ஸோ இதை நாம் மெமரைஸ் பண்ணி வச்சிங்க, அதாவது மெமரைஸ் பண்ணுறதுன்றதையும் விட புரிஞ்சு கொண்டீங்களா இருந்தால் நீங்களும் இயல்பாகவே ஒரு வசனத்தை எளிமையாக உருவாக்கி நீங்கள் கதைக்க முடியும். தாத்தா எனவாண்டா அப்பா வருகிறார். அக்கா என்ன என்று சொன்னால் அக்கா வாங்க. சிங்கள மொழியில் அக்காவுக்கு அக்கா தான். ஸோ இதில் ஒன்று கவனிங்க. தாத்தா எனவான்னு சொன்னால் அப்பா வருகிறார். அக்கா என்னன்னு சொன்னால் அக்கா வாங்க. இப்போ வருகிறார் வாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவான்னு சொன்னால் வருகிறார், என்னன்னு சொன்னால் வாங்க. ஸோ இதில் இருக்க அந்த வா சவுண்ட் பார்த்திங்களா இருந்தால் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையே கொண்டு வருது. ஸோ இதை பார்த்திங்களா இருந்தால் நாம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அதுகள் பார்க்கும்போது இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்தது ஐயா. ஐயான்னு சொன்னால் அண்ணா. ஐயா கோ என்று சொன்னால் அண்ணா எங்கே. கோன்னு சொன்னால் எங்கேன்னு அர்த்தம். இப்போ புத்தகம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் பொத்த கோ என்று சொன்னால் புத்தகம் எங்கே. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இடியப்பம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இடியப்பம் இன்னும் வரையலை. ஸோ அந்த வெயிட்டர்கிட்ட இந்தியாப்ப கோ என்று சொன்னால் இடியப்பம் எங்கே என்று சொல்லி நமக்கு இருக்கிற போல். இதே நேரத்தில் நீங்கள் ஒரு புத்தக சாலையோ பஸ் தரிப்பிடத்தையோ நீங்கள் தேடி போகிறீங்க. ஸோ பஸ் தரிப்பிடத்துக்கு சிங்களத்தில் பஸ் நைவத்தும் போல் என்றும் சொல்கிறது. புத்தக சாலைக்கு பொத்த சாலாவன்னு சொல்லலாம். ஸோ இது எங்கே என்று கேட்குறதுக்கு பின்னால் ஒரு கோவை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அதாவது புத்த சாலாவை கோ, பஸ் நைவத்தும் போல் கோ. அதுவும் இல்லாட்டியும் இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியை தேடி போகிறீங்க, உங்களுக்கு புது இடம் தெரியாது. ஸோ ஆஸ்பத்திரிக்கு சிங்களத்தில் ரோகலை. ஸோ ரோகலை கோ என்று சொன்னால் ஆஸ்பத்திரி எங்கே என்று சொல்லி அர்த்தம். ஸோ ஐயா கோ என்று சொன்னால் அண்ணா எங்கே என்று சொல்லி அர்த்தம். ஐயா இன்னவா என்று சொன்னால் அண்ணா இருக்கிறார். இன்னவான்னு சொன்னால் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இப்போ இது இன்னவா தியனவான்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதில் என்ன அர்த்தம், அதாவது என்னென்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இன்னவா எப்படி பயன்படுத்துறது, தியனவாவை எப்படி எந்தெந்த அதாவது உயர்தின அகரணைக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தெளிவான வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பஸ் எக்க ஏனவான்னு சொன்னால் பஸ் ஒன்று போகிறது. பஸ் எக்கன்றதுக்கு நாம் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருந்தால் பஸ் ஒன்று போகிறதுன்ட்டு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் பஸ் எக்க ஏனவான்னு சொன்னால் பஸ் போகிறது என்று சொல்லித்தான் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அந்த எக்கன்றது அந்த நேரத்தில் பேச்சு மொழியில் ஒரு சைலண்ட் வேர்டாக இருந்துடும். தாத்தா பொத்த என்று சொன்னால் அப்பா, பொத்தன்ட்டு சொல்லி ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன்டா புத்தகத்தை சொல்லி விட்டுருக்கிறேன். ஸோ வாங்கிட்டு வந்தவரான்றது போல் ஒரு சம்பாஷணை. அப்பா புத்தகம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புத்தகம் எங்கே, நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகிற நேரம் ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்க. நீங்கள் போயிட்டு வரைக்க அப்பா இனிப்பு என்று சொல்லி கேட்கும்போது, அதாவது அது ஒரு கேள்வி, இனிப்பு இருக்குதா அல்லது வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்பா இனிப்பு என்று சொல்லி கேட்கும்போதே அவங்கள்ட்ட, அதாவது அம்மா இனிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு கேள்வியாகத்தான் வினாவாகத்தான் அவங்க நோக்குவாங்க. ஸோ அதைத்தான் இதில் போட்டுக்கிறாங்க. தாத்தா புத்தகம்னு சொன்னால் அப்பா புத்தகம்னு சொல்லி சொல்கிறாங்க. பொத்த கெனாவான்னு சொன்னால் புத்தகம் உள்ளது அல்லது வாங்கிட்டு வந்து, அதாவது இருக்குது என்னட்டன்றதை போல தான் இது. பொத்த கெனாவான்னு சொன்னால் புத்தகம் வாங்கிட்டு வந்தேன், புத்தகம் இருக்குது. ஹரி லசனாய் என்று சொன்னால் சரி மிகவும் அழகாக இருக்கிறது என்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ பார்த்தீங்களான்னா இந்த வாசிப்பு பயிற்சியில்
உங்களுக்கு தேவையான முக்கியமான 2-3 விஷயங்கள், அதாவது நான் வாசிப்பு வீடியோ போகிறதுக்கே காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகள் பார்த்தீங்களா இருந்தால் நம்ம வாசிக்க தான் நமக்கு வரும். சில விஷயங்கள் இப்போ நான் பார்த்த அந்த வினைச்சொற்கள் இதெல்லாம் வாசிக்கும்போது தான் நம்ம இடையால் வருது. ஸோ சிம்பிளாக நீங்கள் சிங்களத்தை படித்து கொள்ளலாம். என்னோட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கும். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.